பிசிஆரை மாற்ற வேண்டும். மாற்ற வேண்டும். பிசிஆர் பிசிஆர் கும்பலை கண்டிக்கின்றோம். சாதிக்கொரு சட்டமா? மறுபடியும் சொல்றேன், கொஞ்சம் தயவு செய்து ஒதுக்கி விடுங்க. இங்க எங்களுக்கு இடையூறானது. தயவு செய்து ஒதுக்கி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்டுங்க. நாங்க எங்களோட ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுக்கோம். இதை சாதி மொழியா மாற்றினாங்க. சாதிக்கொரு சட்டமா? பணமளிக்க திட்டமா? சாதிக்கொரு சட்டமா? பணமளிக்க திட்டமா? கண்டிக்கின்றோம். பிசிஆர் கமலை கண்டிக்கின்றோம். நீதி வேண்டும். பெட்டிக்கு நீதி வேண்டும். பெண்கள் முன்னாடி வாங்க. கண்டன முழக்கமிட போறோம். எல்லாரும் உள்ள வாங்க. பெண்கள் முன்னாடி வாங்க. அப்படியே நினைக்கங்க. தொகுதி மட்டும் இல்ல, திண்டுக்கல்ல ஒவ்வொரு தொகுதியையும் இனி இந்த பிள்ளைமார்கள் கவுண்டர்கள் மீட்டெடுப்போம். மாவட்ட பொறுப்பாளர், மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் PSA மாதவன் பிள்ளை இன்று நிலக்கோட்டை பகுதியில் நிலக்கோட்டை தொகுதி சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். எதுக்காக அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய DSP அவர்கள் எங்கள் சமூகத்தின் மீது தருமாபுரி மற்றும் தும்மலப்பட்டி ஆகிய பகுதியில் பொய்யான PCR வழக்கு பதிவு செய்கிறாரு. எந்த ஒரு நீதி விசாரணை இல்லை. விசாரணை இல்லாமல் இந்த வழக்கு பதிவு செய்ததை கண்டித்து நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கோம். அதே போல இந்த 2 பகுதியிலையும் FIR நம்பர் 111/2025 86/2025 இதுல குற்றவாளிகளை இன்னும் காவல்துறை கைது செய்யல. இந்த கைது செய்யாததை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். அதே போல கோவை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களை பெயரையும், தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் பெயரையும் வைக்கணும்னு கோரிக்கையா வைக்கிறோம். இது போன்ற நிகழ்வு திண்டுக்கல் மாவட்டத்தில் இனி பொய்யான PCR வழக்குகள் பதிவு செய்யப்பட்டால் திண்டுக்கல் மாவட்டம் திணறும் வண்ணம் 10,000 வெள்ளாள பிள்ளைமார்கள் கவுண்டர்கள் இந்த சமூகங்களை திரட்டி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம். வரக்கூடிய தேர்தலில் 2026 எங்களோட பிரச்சனையை செவி கொடுத்து கேட்கும் கட்சிகளுக்கே எங்களோட வாக்குகள் நிலக்கோட்டை தொகுதியிலையும், ஆத்தூர் தொகுதியிலையும், பழனி தொகுதியிலையும், ஒட்டுமொத்த திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய 7 தொகுதியிலையும் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய இந்த கவுண்டர் பிள்ளைமார்களோட வாக்குகள் எங்களோட கோரிக்கையை கேட்கக்கூடிய நபர்களுக்கு தான் அமையும்ன்றதையும் நான் தெளிவா தெரிவிச்சுக்கிறேன். இதுவரை நடந்த பிரச்சனை அரசியல் கட்சியிலோ அல்லது அதிகாரி சொல்லியிருக்கீங்களா? அமைச்சருக்கு தகவல் கொண்டு போனோம். திமுக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சருக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. அதே போல அதிகாரிகளுக்கு கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம், போராட்டம் பண்ணி மனு கொடுத்தோம், SP-ட்ட மனு கொடுத்தோம். எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. அதை கண்டிச்சுதான் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டமே நடத்துறோம். வணக்கம், இது தமிழ் பவர் நியூஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.